இந்த பெரிய சண்டையும் அந்த குணப்பத்தியும் நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக மௌனி ராய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கேமியாவா என்ட்ரி கொடுக்குறாங்க. கடைசியில இயக்குனரான டேவிட் தவன் படங்களுக்கே இருக்கிற அந்த பழைய அடிதடி நகைச்சுவை குழப்பத்தோட படத்தை முடிச்சிருக்காங்க. வருண் தவன் அப்பாவே படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருங்கறனால அந்த பழைய படமா தான் ஃபீல் ஆகுது. 1987 வந்த அந்த ரெட்டைவேல் குருவி படத்தோட சாயல் இருந்தாலுமே அந்த காலத்துல இருந்த அந்த எமோஷனல் கனெக்ட் இந்த படத்துல சுத்தமாவே இல்ல. முக்கியமான பிரச்சனை என்னன்னா காமெடி டிராமா ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். காட்சிகள் எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. அதனால படத்தோட சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. முதல் பாதியில பூஜா ஹெக்டே, மில்னா தாக்கூர் ரெண்டு பேருமே கிளாமருக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் படத்துல பெரிய சொதப்பல்னே சொல்லலாம். குழந்தை வேணும்னு ஹீரோ கேட்கிற அந்த எமோஷனல் சீனை கூட காமெடியா கொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. வருண் தமன் எப்பவுமே பண்ற அதே நடிப்பை தான் இதுலயும் கொடுத்திருக்காரு. புதுசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. பூஜா, மிர்லால், ஜிம்மின்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த நடிப்புல பெருசா சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல. டெக்னிக்கலா பார்த்தா படம் கொஞ்சம் ரிச்சா இருக்கு. ஏஎன்ஸோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. ஆனா திரைக்கதை தான் சொதப்பி வச்சிருக்காங்க. மனிஷ் பாலு, ராகேஷ் பேடியும் ரெண்டு பேருமே ஒரு சில இடத்துல மட்டுமே சிரிக்க வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஹை ஜவானே தோ இஸ் ஹோனா ஹே படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்குற நமக்கு தான் பெரிய டெஸ்ட் வச்சிருக்காங்க தான் சொல்லணும். பொறுமையா சோதிக்கிற அளவுக்கு திரைக்கதையும் எரிச்சல் ஊட்டுற காட்சியும் லாஜிக்கே இல்லாத கிளைமேக்ஸ்னு படம் ரொம்பவே சுமாரா இருக்கு. நீங்க டெக்னிக்கல் விஷயத்துக்காக மட்டுமே படம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்களுக்கு செட் ஆகும்.